வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவரது அலுவலகத்தை சேவா தீர்த்தி என்று பெயர் மாற்றியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ராஜ்பவன் மற்றும் ராஜ்நிவாஸ் லோக்பவன் மற்றும் லோக்நிவாஸ் என்று பெயர் மாற்றப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். சேவை மற்றும் நல்லாட்சியை முன்னுரிமைகளாக கொண்டு வளர்ந்த மற்றும் உயர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இந்த பயணத்தில் இந்த பெயர் மாற்றம் ஒரு முக்கிய மைல்கல்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 11 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு அதிகாரத்திற்கு பதிலாக சேவையை புரிந்துள்ளதாகவும் பிரதமர் தன்னை ஒரு சேவகராகவே கருதி மக்களுக்காக 24 மணி நேரமும் உழைப்பதாக அவர் பதிவிட்டுள்ளார். புயல் மற்றும் நிலச்சரிவு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் இந்தியா இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்காவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகையில் தெரிவித்தார். நாடு முழுவதும் குடிமைப்பணி அதிகாரிகளின் சிறந்த சேவையை அங்கீகரிக்கும் நோக்கில் இந்த ஆண்டிற்கான பிரதமரின் விருதுக்காக 2035 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விருது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி புதுடெல்லியில் குடிமைப்பணி தினத்தை ஒட்டி நடைபெறும் விழாவில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு தமிழகம் புதுச்சேரி கடற்கரையில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு நோக்கி நகர்ந்து குறைந்த காற்றழுத்த பகுதியாக வலுவடைந்துள்ளது. இதனால் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.